இப்போது இருக்கும் காங்கிரஸ் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த கட்சி என சொல்வது தவறு. நமக்கு விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் இரண்டாக உடைந்து இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என பிரிந்தது. இது பலருக்கு தெரியாத விஷயம். இப்போது இருப்பது இந்திரா காங்கிரஸ். அப்படி இருந்தாலும் காங்கிரஸ் நம் சுதந்திரருக்கு ஏதோ சொந்தம் இருக்கிறது. அதை முற்றிலும் புறம் தள்ளிட முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சியானது கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மீட்டெடுத்த தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை பாய்ச்சியது காங்கிரஸ். ஆனால் அடுத்தடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் சறுக்க தொடங்கியிருக்கிறது. ஏன் காங்கிரசின் செல்வாக்கு கை நழுவுகிறது? என்ன செய்ய வேண்டும்? அதன் தலைமை. சுதந்திர போராட்டுக்கு தலைமை தாங்கியது காங்கிரஸ். இது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த கட்சி. இந்த செல்வாக்கால் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் நாட்டை ஆண்டது. பெரும் எதிரிகள் இல்லாத காட்டில் சிங்கம் என வாழ்ந்து வந்தது காங்கிரஸ். சில காலங்கள் கழித்து ஆங்காங்கே எதிரிகள் முளைக்க தொடங்கின. தங்கள் கோரிக்கைகள், தேவைகள் நிறைவேற்ற அதிருப்தியில் இருந்த பல்வேறு தரப்பு மக்களின் பார்வை அதற்கு ஏற்ற அரசியல் கட்சிகளின் பக்கம் திரும்பியது. ஆரம்ப காலத்தில் மக்கள் நலன் சார்ந்த சிந்தித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சில சொந்த நலன் குறித்து அதிகம் சிந்திக்க தொடங்கினார்கள். இது மாற்று கட்சிகளை நோக்கி மக்கள் நகர்வதற்கு காரணமானது. காங்கிரஸ் வசம் இருந்த இந்துத்துவ வாக்குகளை பாஜக தட்டி சென்றது. அதோடு சமூக நீதி வாக்குகளை திமுக, ராஷ்டிரிய ஜனதாதளம், சமாஜ்வாடி போன்ற கட்சிகள் பதம் பார்த்தன. கன்சிராம், ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரசின் தலித்து வாக்கு வங்கியும் சிதறியது. சிறுபான்மையினர் வாக்குகளும் சில மாநில கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் சிதின. போதா குறைக்கு பிராந்திய தலைவர்கள் மதிக்காத போக்கு காரணமாக காங்கிரசின் முக்கிய புள்ளிகளான சரத்பவார், மம்தா பானர்ஜி, ஜெகன்மோகன் ரெட்டி போன்றோர் தனியாக கட்சி தொடங்கினர். இதனால் பல மாநிலங்களில் காங்கிரசின் செல்வாக்கு வெகுவாக சரிந்தது. 1984 ஆண்டு 414 தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி. அதன் பிறகு தனி பெரும்பான்மையுடன் காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ராஜீவ்காந்திக்கு பிறகு சரியான தலைமை இல்லாததும் இதற்கு காரணமாக அமைந்தது. 2004, 2009 பாராளுமன்ற தேர்தலில் வென்று பல கட்சிகளில் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தது காங்கிரஸ். இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் காங்கிரஸ் சம்பாதித்த அதிருப்திகளை ஆதாரமாக கொண்டு எதிர்கட்சியாக இருந்த பாஜக ஆளும் கட்சியான வெறுமன காங்கிரஸ் மீதான அதிருப்திகள் மூலமாக மட்டும் பாஜக ஆட்சியை பிடித்திடவில்லை. பாஜக எதிர்கட்சியாக இருந்தபோது விடாமல் களப்பணிகள், கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டது. மக்களோடு களத்தில் இறங்கி அவர்களது எண்ணோட்டத்தை கணித்து பிரச்சாரம் செய்தது. RSSம் களப்பணிகளில் பாஜகவுக்கு உதவியது. தென் மாநிலங்கள் பாஜகவின் இந்துத்துவ கொள்கைகள் பெருமளவு எடுபடவிட்டாலும் வட மாநிலங்கள் அது அவர்களுக்கு கை கொடுத்தது. கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியின் போது காங்கிரசும் இந்த பாணியை பின்பற்றி இருந்தால் 2024 கூட்டணி ஆட்சியாவது அமைந்திருக்க முடியும். காங்கிரசின் நகர்வுகளை உற்று நோக்கும் சிலர் பண்ணையார் மனநிலையுடன் மாநில தலைவர்கள் இருந்து அரசியல் செய்யும் தலைவர்களால் தான் பல்வேறு மாநிலங்களும் தனது செல்வாக்கை இழந்த காங்கிரஸ் கட்சி இதே மனநிலையோடு கடந்த 10 ஆண்டுகளை கடத்திவிட்டு வெறும் பாஜக மீதான அதிருப்தியை மட்டுமே வைத்து வென்றுவிடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள் காங்கிரசின் முக்கிய புள்ளிகள். ராகுல் களத்தில் இறங்கி யாத்திரை சென்றதால் தான் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட காங்கிரஸ் கிடைத்திருக்கிறது. மாநில காங்கிரஸ் தலைவர்களும் ராகுலை போல களத்தில் இறங்கி மக்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. மக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதை செய்யாததால் பாஜக வெல்கிறது. ராகுல் காலத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தாலும் வீகம் வகுப்பது கோட்டை விடுகிறார். மகாராஷ்டிராவில் அவர் முன்னெடுத்த பிரச்சாரங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. கர்நாடகாவில் TK சிவகுமார் வீகம் வகுத்துவது மட்டுமில்லாமல் களப்பணிகளை தீவிரம் காட்டியதுதான் அங்கு ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் கட்சி. அப்படியான பணியை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்க வேண்டும்.
மாநில தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ முடிவுகள் வெளியான நாளிலிருந்து அடுத்த தேர்தலுக்கான வேலையை தொடங்கி விடுகிறது பாஜக. ஆனால் இதற்கு நேர்மாறாக தேர்தலின் போது மட்டுமே வேலை செய்கிறது காங்கிரஸ். இந்த போக்கை மாற்றிக்கொண்டால் மட்டுமே சரிந்த செல்வாக்கை காங்கிரஸால் மீட்டெடுக்க முடியும் என்கிறார்கள். ஹரியானாவில் 10 ஆண்டு கால ஆட்சியில் கடும் அதிருப்தியை சந்தித்திருந்தது பாஜக. வெற்றி பெற அதிருப்தி மட்டுமே போதுமென நினைத்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் உட்கட்சி மோதலில் மட்டும் கவனம் செலுத்தினர். அதனால் வெல்ல வேண்டிய மாநிலத்தை பாஜகவிடம் இழந்தது காங்கிரஸ். மக்களவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற மகாராஷ்டிராவிலும் மெத்தனமான அணுகுமுறையால் படுதோல்வி அடைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. பாஜகவோ பல்வேறு வியூகங்களை வகுத்து அதிருப்திகளை மீறி இந்த இரு மாநிலங்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கு. அதே போல ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் 38 இடங்களில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் மட்டுமே வென்றது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தலைவர்களோ தேர்தல் ஆணையத்தின் ஒருதலை பட்சமான செயல்பாடுகளையும் வாக்கு இயந்திரங்களையும் மட்டுமே தோல்விக்கான காரணங்களாக கை காட்டுகின்றன. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்கிறார். ஆனால் உச்ச நீதிமன்றம் அதற்கு அவசியமில்லை என்கிறது. இது தொடர்பாக பேசும் மூத்த பத்திரிகையாளர் சிலர் சமீபத்திய தேர்தலில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்படும் வாக்குகள் அதிகமாக இருந்தது, நடத்தை விதிகளின் நடவடிக்கை எடுப்பதில் பாரபட்சம் காட்டுவது என தேர்தல் ஆணையம் பல்வேறு சர்ச்சைகள் சிக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஹரியானா தேர்தலில் நடத்த வேண்டிய மகாராஷ்டிரா தேர்தலை பாஜக வசதியாக தள்ளி போட்டதாக தேர்தல் ஆணையம் என்ற சந்தேகம் இருக்கிறது. தேர்தல் தள்ளி போனதால் மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் திட்டத்தை அறிவித்து 3 மாதங்கள் அவர்கள் கணக்கில் பணம் போட்டதும் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கு. ஆனால் வெறுமனே தேர்தல் ஆணையத்தையும் வாக்கு இயந்திரங்களை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருக்கலாமல் கட்சியில் உள்ள குறைகளை காங்கிரஸ் தலைமை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும் என்கிறார்கள். கட்சியின் செயல்பாடுகள் பிடிக்காமல் புலம்பிக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் புள்ளிகள் சிலர் ராய்ப்பூர் உதய்பூரில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் சிந்தனை மாநாடுகளில் பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு அதற்கென சில தீர்வுகளும் முன்மொழியப்பட்டன. அந்த தீர்வுகளை அமுல்படுத்தினாலே கட்சி ஓரளவுக்கு புத்துயிர் பெற்றுவிடும். அசோக் கெல்லாட், கமல்நாத் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்கள் முன்னிறுத்தினால் மட்டுமே கட்சி வேலைகள் வேகம் எடுக்கும். அதன் மூலமே செல்வாக்கை இழந்த மாநிலங்கள் காங்கிரஸ் மீண்டெழ முடியும் என்கிறார்கள். முடிந்த மக்களவை தேர்தலில் 99 தொகுதியில் வென்றிருந்த காங்கிரஸ் கட்சி அதில் 30 தொகுதிகள் மாநில கட்சிகள் கூட்டணி அங்கம் வகித்ததாக கிடைத்திருக்கின்றன. பாஜகவை நேரடியாக எதிர்த்து போட்டியிட்ட 168 தொகுதிகள் வெறும் 36இல் மட்டுமே காங்கிரஸ் வென்றிருக்க. மீதமுள்ள தொகுதிகள் கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா, நாகாலாந்து, மேகாலயா என பாஜக ஆதிக்கம் செலுத்தாத மாநிலந்து கிடைத்திருக்கின்றன. அனைத்து மாநிலங்களையும் கட்டமைப்பு கொண்டிருக்கும் தேசிய கட்சி என காங்கிரஸ் செல்வாக்கு நிறைந்திருக்கும் மாநிலங்கள் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கு. தனது செல்வாக்கை இழந்திருக்க இடங்களிலும் பாஜக செல்வாக்கு பெற்றிருக்க இடங்களில் கவனம் செலுத்தி வேலை செய்தால் மட்டுமே சரிவிலிருந்து காங்கிரஸை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.